लक्ष्मी सुमतवपात सरोजयुक्ते ब्रह्मेन्द्र रुद्रमुनिकृन्द शिरोभिवन्दे श्रीमच्छटारि यतिराजसुपूजिते च बुद्धं मदीय हृदयेन्द्रमस्त पितासुमः भ्रातासुमस्त सखासुमः विद्यासुमः देवोमः स्वामिन्दुसुमः सकलन्तुसुमः हितोऽन्तुसुमः सर्वोऽन्तुसुमः यतो यतो सुमदेवां न पश्यते तस्मात् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहदस्ते रामानुजस्य श्रीमान् वेङ्कटनाथार्य वेदान्ताचार्यवर्गो सदा हृदि प्रपद्ये निरवध्यानां श्रीरङ्गेशयति संयमेन्द्र दृष्टं योगिनेन्द्र प्रधान संप्राप्त अध्यात्म वेदांते वाणिज्यनारायणादि सर्वव्याख्याते नारायण योगी ईर्ष्याडम्बरोणे भान्तं महद्वं शिवं वन्दे श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेवे यतीन्द्रकटाक्षलब्ध दय्यन्तसारमणवद्यगुणं विदाघे नारायणाद्य यतिर्य शिवाभिषिक्तं श्रीरङ्गमादि यतिशेखरम् आश्रयामः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमो यामुनाय यामुनाय सुवर्णज्ञ यत्पदाम्बोरुहज्ञानविप्रस्तासेवकर्मः वस्तुदामपयादोहं रामेण नमाम्यहम् அதாவது பாஷ்டிக ஆழவந்த அருள் செய்த சதுஸ்தோகிய அனுபவித்தோம். அதுல சுவாமி அவருடைய வியாக்கியானத்துல சாய்கிட்ட கடைசியில அஞ்சு பக்கத்துல ஏதோ ஒண்ணு நம் பிரமாணத்தோட கூடியதுன்னு சொல்லி விட்டுட்டார். எது பிரமாணம், எந்த பட்சம் பிரமாணத்தோட கூடியதுன்னு சொல்லலாங்க சுவாமி சாதிக்கிறார். அப்போ அந்த அஞ்சு பட்சம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் பட்சத்துல லட்சுமியானவள் அணு, அதாவது ஜீவனுக்கு லட்சணம் என்ன சொல்லுதுன்னா அணுத்து சொல்லியிருக்கு. அணுவாக இருக்க அதனால ஜீவன் லட்சணம் அணுன்னு சொன்னதுனால லட்சுமி ஜீவக்கோட்டியில சேர்ந்திருப்பதுனால அவளுக்கு அவள் அணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவள் எல்லா வஸ்துக்களுக்கும் சேஷியா இருக்கா. அது எப்படி அப்படின்னு சொன்னா, அது பகவானுடைய சங்கல்பத்தினால இவ சேஷியா இருக்கா. சரி, அப்புறம் அதே சமயத்துல பிராட்டி எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு வேற சொல்லியிருக்கு. அணுவா இருந்தா எங்கேயும் வியாபிக்க முடியாது.
அப்போ எப்படி அவன் வியாபிப்பா அப்படின்னு சொன்னா ஜீவனை வந்து அணுன்னு சொல்லி அவன் தர்மபூத ஞானத்வாரா தன் சரீரத்தை தாங்குறான்னு சொல்லியிருக்கு. அப்போ சரீரத்தை தாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல பூரா பரவி இருந்தாலும் சரீரத்தை தாங்க முடியும், அதை நியமிக்க முடியும். அணுவா இருந்தா அதை நியமிக்க முடியாது. அதனால ஜீவனுடைய தர்மபூத ஞானமானது எல்லா இடத்துலையும் பிரசரி இருக்கிறது, அதாவது அவனுடைய சரீரத்தை பிரசரி இருக்கிறது. அதனால அவள் அணுவா இருந்தாலும் அவள் எல்லா வஸ்துக்குள்ளேயும் பரவி இருக்கான்றது அவள் தர்மபூத ஞானத்தினால பரவி இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல முக்தனானவன் இங்கேருந்து இருக்க பத்த ஜீவன் முக்த ஜீவனா இருந்து அவன் பரமத்துல போனா அவன் எல்லா வஸ்துவையும் அறியறான். இவன் தான் அணுவாச்சே, அவன் எப்படி எல்லாத்தையும் அங்க அறிய முடியும் அப்படின்னா அவனுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் பிரசரிக்கிறது. சரி, அதே தர்மபூத ஞானம் இங்க சரீர நியமனத்துக்கு மாட்டும் சரீரத்தை பரவி இருக்கு, ஆனா மீதி விஷயங்களை கிரகிக்கும் போது முடியல. அது ஏன் அப்படின்னு சொன்னா இங்க ஞான சங்கோச்சம் ஏற்படும். இப்படிதான் அது. ரெண்டாவது பட்சம் என்னன்னா ஒவ்வொரு பட்சம் ஒவ்வொரு சில பேர் சொல்றதுதான். அது சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா பிராட்டி ஆனவள் விபுதான், ஆனா விபுவா இருந்துட்டு ஜீவக்கோடியில சேர்ந்திருக்கா. அதனால பகவத் சங்கல்பத்தால எல்லா வசதியும் சேஷியா இருக்கா. அவன் சேஷியா இருக்குன்னு பகவத் சங்கல்பத்தாங்கிறது முதல் பட்சம் ஒத்துக்கலாம், ரெண்டாவது பட்சம் ஒத்துருக்கான். மூணாவது பட்சம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது இவள் ஜீவக்கோட்டிலும் சேரல, ஈஸ்வர கோட்டிலும் சேரல, இவ ஒரு தனி தத்துவம் அப்படின்றா. எப்படின்னா இந்த சக்தின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா, சக்தி தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சக்தியை ஒரு ஸ்திரீ ரூபமா சொல்லி அதனால அந்த ஸ்ரீ ஒரு அப்புறம் நாலாவது பட்சம் அது ஸ்பஷ்டமாவே இவள் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள் தான். ஆனா இவள் எல்லா பகவானை தவிர்த்து எல்லா பொருளுக்கும் சேஷியா இருக்கா. ஆனா ஜெகத்காரணம் அவளுக்கு கிடையாது, ஜெகத்காரணம் பகவானுக்கு தான். அந்த பிராட்டிக்கு ஜெகத்காரணம் கிடையாது. இவளுக்கு இவ்வளவு பெருமை வர்றதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால அப்படின்னு சொல்லிட்டான். மூணாவது பட்சம். நாலாவது பட்சத்தை. அஞ்சாவது பட்சம் தான் நம்ம சித்தாந்தம். அதாவது இது ஒரு பட்சம். அது என்ன சித்தாந்தம்னா இவள் விபு, யார பிராட்டி விபு, இவள் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள். எம்பெருமான் பிராட்டி இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கா, தாங்களே பிரிச்சுட்டு இருக்கா. அதாவது லோகத்துல எப்படி மாதா பிதாக்கள், பிதாவானவன் தன் குழந்தைய கண்டிச்சு வளர்க்கிறான், அம்மாவானவள் ரொம்ப அவனோட வாத்சல்யத்தோட இருந்து அவனை ரசிக்கிறான். ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொன்னா தண்டிக்காம பசங்க ஒரே செல்லம் கொடுத்தா பசங்க சரியா வளராது. அதனால ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும், இன்னும் ஒருத்தர் வாசல், இப்படிதான் குடும்பம் நடக்கணும். அந்த மாதிரி இது அவளுக்குள்ளேயே நீ இந்த வஸ்துக்கள்லாம் நீ பார்த்துக்க வேண்டியது, இதெல்லாம் நீ ஸ்திரீகளுக்கெல்லாம் நீ தான் இது இஷ்ட தேவதை, புருஷனுக்கெல்லாம் நானு அப்படின்னு சொல்லி அந்த புருஷ தன்மையெல்லாம் இவன் வச்சுருக்கா, இவன் வச்சுருக்கான், பிராட்டி தன்மையெல்லாம் வச்சுருக்கா. இவன் நம்ம சித்தாந்தத்தையும் லக்ஷ்மிக்கு உள்ள பெருமை எல்லாம் மகா சங்கத்தான் தான் வருது. ஆனா அது மட்டும் இல்ல, ரெண்டு பேர் சங்கத்தாங்க வருது. இவருடைய பெருமை ரெண்டு பேருடைய சங்கத்தினாலே, விராட்டியும் பெருமாளும் தனக்குள்ள ஏற்றத்தை இப்போ பெருமாள் தன்னுடைய மனைவியான பிராட்டி, பத்னியான பிராட்டிக்கு பெருமை வருதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் தானே. அது மாதிரி தன் கணவனான எம்பெருமானுக்கு பெருமை வரதெல்லாம் இவளுக்கு இஷ்டம் தானே. ஆனா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இஷ்டங்கள் தான். ரெண்டு பேருமே நமக்கு உபாயமும் உபயமாவும் ஆகாள் அப்படின்றது நம்ம சித்தாந்தம். இப்ப இதுல ஐசிங்கனுடைய தத்துவத்தை பத்தி எழுதிக்கிறத நம்ம பார்த்தோம். அதுல சுவாமி தேசிகன் அதாவது
பிரமாணங்கள் நிறைந்த பட்சம் இருக்குன்னா அஞ்சாவது பட்சம் தான் பிரமாணங்கள்லாம் நிறைந்த பட்சம். இதை கொண்டுதான் பராசரர், நம்மாழ்வார் எல்லாருமே இந்த பட்சத்தை ஆதரிச்சு அவ பிரமாணங்கள் சொல்லுவாங்க வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இதுல சில பேர் பிராட்டி விஷயத்துல ஆட்சேபம் பண்றா அப்படின்னு சொன்னா 3 விஷயங்கள் முக்கியம். ஒண்ணு என்னது அப்படின்னா, பிராட்டியுடைய பெருமைகளுக்கெல்லாம் என்ன சொல்ற, அதாவது கஜ்ஜீட்ல சொல்லச்சே பிராட்டி விஷயமா வரைச்சேயும் சரி, பெருமாள் விஷயமா வரைச்சேயும் சரி, அனவதிகாசிய அப்படின்னு ஒரு சப்தம் ஒரு இருக்கு. இந்த அனவதிகாசியம்னா என்ன? இது 2 பேருக்கும் துல்லியம், 2 பேருக்கும் வரும். அப்படின்னா பிராட்டிக்கு வந்து இந்த அனவதிகார சப்தத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அசேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு பிராட்டிய விஷ்ணு பத்னின்னு சொல்லியிருக்கு. இவா 2 பேருமா சேர்ந்துதான் சர்வசிய ஜகா இயம் ஈஷ்டே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை சொல்லிச்சு பத்னித்துவ வேஷேன சர்வசிய இயம் ஈஷ்டே அப்படின்னு. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இந்த ஜகத்தை நியமிக்கிறா அப்படின்னு. ஈஸ்வரி சர்வபூதானா அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து இவள் எல்லாருக்கும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி, எம்பெருமான் ஒத்தாரம் இக்காரும் இளையாய மாமாயான்கிற சொல்லி. இப்போ இவளை ஈஸ்வரி சொன்னா அப்ப எம்பெருமானுக்கு ஒத்தவரம் இல்லை, அதிகமான இல்லைன்னு சொன்னா இப்ப பிராட்டிக்கு இப்போ வந்துட்ட அப்படின்னு இதெல்லாம் கொண்டு இதுல இந்த 3 விஷயங்கள்ல சில ஆட்சேபங்கள்லாம் அதே வருது. அதை சொல்லச்சு அதுக்கெல்லாம் விவரணத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டர் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப பிரசித்தமானவர். இந்த முதல்ல அனவதிகாசியம் சொன்னோம் இல்லையோ, அந்த அனவதிகாசியம் சொன்னாக்க அதுக்கு வியாக்கியானத்துலாம் பார்த்தோம். பெரிய தமிழ் வியாக்கியம் என்ன, சுவாமி தேசிகன் என்ன வியாக்கியானம் என்ன அப்படின்னு சொல்லி இது 2 பேருக்குமே இந்த குணங்கள் அனவதிகாசியம் வருது. அதனால இது பாஷிக்காரர் எடுத்திருக்கேன். அதனால இதுல ஒன்றும் விரோதம் கிடையாது. அதனாலதான் இங்க அனவதிகாசிய வச்சனாத்து ஈஸ்வர விசிஷ்ட அசேஷ கோச்சரஸ்யாபி தது ஐஸ்வர்யத்தை ஈஸ்வர அபிமதத்வாது துவைராஜ்யாதி தோஷா. இப்போ 2 பேருக்கும் ஒத்ததான பெருமைகள்லாம் இருக்குன்னு சொன்னா அப்போ இவள் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறாள்னு அது. அப்போ நியமிக்கிறா அப்படின்னு சொன்னா 2 பேர் ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி ஆறு. அதான் துவைராஜ்யாதி தோஷா. அங்க 2 பேர் வருமே, 2 ராஜாக்கள் இருந்தா லோகம் கெட்டு, அந்த அரசாங்கம் கெட்டுப்படுமே அப்படின்னு அவ ஆட்சேபம் பண்ண. அதனால பிராட்டிக்கு மகனுக்கு துல்லியமா சொல்லக்கூடாது அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்ற. அதனால அதுக்கு அதை எடுத்துட்டு அந்த மாதிரி அது எந்த விஷயம் அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஊர்ல 2 ராஜாவா இருந்தா அந்த ராஜாவுக்கு இவனுக்கு வேண்டி அவனுக்கு வேண்டி 2 பேர் கலகம் தான் கிடைச்சிட முடியும். இது அப்படி இல்லை. விவேஷம் 2 பேருமே என்ன ஒத்த கருத்து உடையவர்கள். அதனால எல்லா விஷயத்திலயுமே 2 பேரும் ஒத்ததான தன்மைகளை உடையவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வராது. அந்த 2 பேர் ராஜா ஆடுறது கலகம்லாம் வரும்னா அது கிடையாதுங்க. அதனால துவைராஜ்யாதி தோஷம். அதனால 2 ராஜாக்கள் ஆடக்கூடிய தோஷம் இங்க வராது அப்படின்னு முதல் பட்சத்தை. அதனால 2 பேருக்குமே துல்லியமாக அனவதிகாசிய ஞானத்திய குணங்களையோ எல்லாத்தையும் உண்டு. எல்லை இல்லாத பெருமை உடையவர்கள் 2 பேருமே சமம். அப்புறம் அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு இது விஷ்ணு பத்னித்துவ வேஷேனகி சர்வசிய ஜெகதா ஏஷேன்னு ரெண்டாவது பிரமாணம். அதை சொல்லச்சே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப பிராட்டியும் உலகத்துல ஆள்றா அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதான் பிராட்டியும் எம்பெருமான போல
ஆள்றா அப்படின்னா அது எம்பெருமானுக்கு இஷ்டமானது தான். ஏன் அப்படின்னா எம்பெருமானுக்கு பத்னியா இருப்பதனால, அதுவும் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவள் அதீன, எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவளா இருக்கா. அதனால அவள் உலகாதுன்னா அது அவனுக்கு இஷ்டம்தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் மொத்த கருத்து இருக்கு, அதனால கருத்து வேற்றுமையே ஏற்படாது, அதனால அனர்த்தமும் வராது. அதனால பத்திரிக்கு விசிஷ்ட வேஷேன அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஈஸ்வரியும் சர்வபூதானா அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து அது சொல்லச்சு என்னாச்சு. அப்போ ஈஸ்வரியும் சர்வபூதான் சுத்தினால சர்வபூதமே ஒரு பெண் ஆள்றா, அவள் தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ருதி. அப்போ அந்த இடத்துல முதல் ஸ்ருதியில விஷ்ணு பத்னியாயிருந்து உலகத்தை ஆள்றான்னு சொன்னான். இப்ப இந்த ஸ்ருதியில ஈஸ்வரிக்கு சர்வபூதானா ஏதோ ஒரு பொம்னாட்டி ஆள்றா அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த ஈஸ்வரின்னு சொல்றதுக்கு பிராட்டி தான் பெயர். பத்னி அர்த்தம் கிடைக்கிறது. அதனால யாரோ ஒரு பெண் இல்லாது அந்த பெண்ணானவள் ஈஸ்வரனுடைய பத்னி ஆயிட்டு ஈஸ்வரி. அதனால அவள் எம்பெருமானுக்கு அதிகமாக இருக்கு அவள் ஆள்றா. அதனால ஈஸ்வரி இந்த சொல் மட்டும் ஈஸ்வரி தனியா வந்ததுனாக்க அது வந்து ஈஸ்வர பத்தின்னு தெரிஞ்சிடும். ஆனா ஆளப்படும் பொருள்கள்னு சொல்லி வரும்போது அதோட கூட இந்த ஆளப்படும் பொருள்கள்னு வரும்போது இல்லையோ அதுல விஷ்ணு பத்னி அப்படின்றது விஷ்ணு பத்னியே அந்த ஈஸ்வரி சப்தத்துக்கு சொல்லப்படுறது. அதனாலதான் அந்த சர்வபூதானாம் அப்படின்னு சொன்னதுனால ஈஸ்வரின்னு சொல்றது அங்க எம்பெருமானுடைய பத்தினியாகிய பிராட்டி அப்படின்னா வருதுன்னு சொல்லி அங்க சமாதானம் பண்ண. இப்படி இருந்து அது இதெல்லாம் கண்டித்து சுவாமி தேசன் அது மேல சொல்ற. சரி, இப்போ அவளுடைய இப்போ பட்டர்ன்றவர் நம்ம 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 தமிழ் சமுதாயத்தையும் பட்டரை வந்து பிரகார குரு பரம்பரையில் வர. பொதுவாக எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் பட்டருடைய ஸ்லோகத்தெல்லாம் அங்கீகரிச்சுட்டு அவரையும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க. அந்த பட்டர் வந்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன் நிதானம் அத்வந்தம் வந்தாமகே அப்படின்னு இத சுவாமி தேசிகன் ரகசியத்திலே எடுத்திருக்கார். இது வந்து ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். அந்த லட்சுமி கல்யாணன்ற கிரந்தம் இருக்க அது லுப்தம், அது கிடையல. ஆனா கணக்காக அந்த ஸ்லோகங்கள் சிலதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே எடுத்திருக்கா. இந்த ஸ்லோகமானது பிராட்டிக்கு சில விசேஷங்கள் சொல்றது. அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்னிதானம் அத்வந்தம் துவந்தம் அப்படின்னு நாலு விசேஷங்கள் சொல்ற. இதுவே இந்த ஸ்லோகம் பிரசித்தமா யாரும் கையாளல, உங்களுக்கு ஒண்ணுன்னா அதை எடுத்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னான். அதே மாதிரி பார்த்தா இப்போ தங்களையார் வந்து அதாவது ராமன் காட்டுக்கு போனதுக்கு யாரா காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பரதன் ஒண்ணு சொல்ற. அது அப்பா காரணம். அப்பா காரணம் இல்லை, அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பிரீத்தி பேசினா அம்மா தான் காரணம். அம்மாவுக்கு காரணம் இல்லை, அம்மா பிள்ளை மேல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்க மத் பாபமேவன்னு சொல்லி பரதன் சாய்கள். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமனுக்கு கிடையவே கிடையாது. இது எங்க இருக்குன்னே தெரியல. இது அவ கந்தத்துல இருக்கு. இப்போ எங்கேயுமே கிடைக்காத ஸ்லோகத்தை எடுத்து நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா நீங்களும் தான் அது எல்லா சித்தாந்தங்களும் அப்படிதான். எங்கேயோ அபூர்வமான ஸ்லோகம் இருக்கா, இதுக்கு ஆதரவு கிடைக்கும், ஆனா அந்த ஸ்லோகம் பிரசித்தமா கிடையாது. அதனால இது எல்லாரையும் கை போடுறதுதான். அதனால இந்த விஷயத்துல வரும்போது இந்த ஸ்லோகத்தை அப்புறமானு சொல்லக்கூடாது. அது என்ன சாய்க்கிறது ஸ்லோகத்துல அப்படின்னா, ஒரு துவந்தம்னா ரெண்டு, அந்த ரெண்டையும் வணங்குகிறேன் அப்படின்னு சாய்கிற.
அந்த துவந்தம் எப்படிப்பட்டது, அந்த ரெண்டும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அனன்யாதீன கல்யாணம், அந்நியமங்கள காரணம், ஜெகன்நிதானம், அத்வந்தம் அப்படின்னு 4 விஷயங்கள். இங்க துவந்தம்னா என்ன அப்படின்னா, துவந்தம்னா பெருமாள் அப்படின்ற நட்டையை சொல்றது. அதாவது துவந்தம்னா இருவரை குறிக்கிறது, 2 பேர் தான் குறிக்கிறது. துவந்தம்னா ரெண்டை குறிக்கிறதுன்னா பெருமாள் ரெண்டான்னா பெருமாள், பெருமாளுடைய பத்தினி. இப்போ இந்த பிராட்டிக்கு முதல் விசேஷம் விசேஷம்னா அட்ஜெக்டிவ். பிராட்டி அனன்யாதீன கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அனன்யாதீன கல்யாணம் என்ன அப்படின்னா, இப்போ மனைவியானவள் யாருக்கு அதீனம், அதீனம்னா மொத்த கீழ்பட்டு நடக்கிறது அதீனம்னு பேர். பகவானுக்கு அதீனியா இருக்கா, அதான் பகவானுக்கு கட்டுப்பட்டவளா இருக்கா. பகவானை தவிர மீதி வஸ்துக்கெல்லாம் இவ கட்டுப்பட்டவள் இல்லை. அதனால அனன்யாதீனம். இப்படி இவருடைய கல்யாண குணங்கள் இருக்கே, இது இவர்களுக்கே உயிர்த்தான சுவாபாவிகமான கல்யாண குணம். இது இவா 2 பேர் தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால வேற யாருக்கும் அதீனம் இல்லாத தங்களுக்கே உரியனான சுவாபாவிகமான குணங்களை இந்த ரெண்டுமே இது பெருமாளும் பிராட்டி. வேறு யாருக்கும் அதீனம் இல்லாமல் இவர்களுக்கே உரித்தானதான குணங்களை, அதுதான் சொல்றது கல்யாண குணங்கள். அது யாரு, இந்த தொந்து பெற்றிருக்கு. இந்த இரட்டைகளுக்கு அவைகள் பொருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இது முதல் விஷயம். அப்ப அந்த இடத்துல பெருமாள் பிராட்டிக்கும் இந்த குணங்களை சொல்லியிருக்கு. அந்நியமங்கள காரணம் அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்நியமங்கலம், அந்நியமங்கலம்னா இவர்கள் 2 பேரையும் தவிர மற்றவர்களுக்கு, அந்த மற்றவர்களுடைய கல்யாண குணங்களுக்கு இவர்கள் தான் காரணமா இருக்க. எப்படி சொல்றாருன்னா, இந்த பிரம்மா, சத்ரு, ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் சில குணங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த குணங்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ப நன்மைகளுக்கும் இவர்கள் தான் காரணமா இருக்கா. அதனால இப்படிப்பட்ட துன்பம் இது அனன்ய மங்கள காரணம். அப்புறம் 3வது ஜெகன்நிதானம். உலகத்துக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா அப்படின்னா இந்த மிதுனம் தான். மிதுனம்னா 2 பேர் சேர்ந்தவா. இப்படி இந்த 2 பேருமே தான் ஜெகத்துக்கு காரணமா இருக்கான்னு சொல்லி யார் சொல்ற, பட்டர் சொல்ற. பட்டர் யாரு, எல்லாருக்கும் பொதுவான ஆக்காரு உலக. அதனால பெரும்பாலும் பிராட்டி 2 பேரும் தான் ஜெகத்காரண பூதர்கள் பட்டரே சாதிச்சிருக்கார். பட்டர் அவ தங்களையார் தான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறா. நாமெல்லாம் அவர்கிட்ட கௌரவமா இருக்கோம், இருந்தாலும் அவ ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆனா அவருடைய சித்தாந்தத்தை மாற்றி சொல்றா. அதுக்கப்புறம் 4வது அத்வந்தம். அதாவது துவந்தமற்றது, ஒத்தாரும் மிக்காரும் இளையாருமாவும் சொன்ன மாதிரி 2 பேருக்கு இந்த மாதிரி தம்பதிகளை, ஒத்த தம்பதிகள் வேற யாரும் கிடையாது. அதனால இந்த தொந்தருக்கு ஒப்பான மற்றொரு தொந்தம் கிடையாது. ஏன்னா இப்போ பிரம்மா சரஸ்வதி அவ அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட பெருமாள் திவ்ய தம்பதிகள் கூட கிடையாது. அதுமாதிரி ருத்ரன் உமா அவ சரித்திரங்கள்லாம் பார்த்தா, அதாவது எம்பெருமான் பிரிஞ்சு அவதாரம் எடுக்கிட்டே பிராட்டியும் ஒரு இடத்துல அவதாரம் எடுக்கிறார். ஆனா இந்த சரஸ்வதி இருக்கால, ரொம்ப தபஸ் பண்ணிச்சு, அந்த தபஸை கலைக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்தா, 6ஆ ஓடி வந்தார் இல்லையா, அசிரி மாமன் சாய்கிறார் இல்லையா. அது மாதிரி தன்னுடைய ஆத்துக்கார் பண்ற காரியத்துக்கு அவள் தடங்களா வந்தாலே
பிராட்டி எங்கேயாவது ஒரு தடவை வந்திருக்காளா? என்ன அதே மாதிரி இந்த ருத்ரன் அவருடைய மனைவி பார்வதியா அவர்களுக்கு என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா அத தக்ஷன் யாகம் பண்ணான். தக்ஷ பிரஜாபதி அந்த யாகத்துக்கு சிவபெருமானை சிவனை கூப்பிடல. இவ பார்த்தா இவ கேள்விப்பட்டா. இவ கேள்விப்பட்ட உடனே நேரம் அங்க போய் என் ஆத்துக்காரை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொன்னப்போ அங்க போகக்கூடாதுன்னு சொன்னான். யாரு? சிவன். போனாங்க இல்லை நான் போகலாம் பண்ணி அங்க ருத்ர டான்ஸ் ஆடினான். டான்ஸ் ஆடி எல்லாம் தான் தான் பெரிய சக்தின்னு காமிச்சா. இப்படியெல்லாம் அவளுடைய மகாத்மியங்கள் கணவனை மீறி பண்ணக்கூடிய செயல்கள்லாம் அவர்கள் இருக்கு. அவ புராணங்கள்லாம் இருக்கா. அதனால இந்த மாதிரி விசிறம் கிடையாது. அதுக்கு அப்படி கேட்கலாம். அதாவது அந்த துர்வாசர் எம்பெருமானுடைய பார்வை பேச உடனே பிராட்டி கோச்சிங் போட்டால அது நியாயமா அப்படின்னு கேட்பா. எதனால கோச்சிங் போட்டா? அதாவது எம்பெருமான காதல் வதி அப்பேற்பட்ட ஞானி. அந்த ஞானியானவன் எம்பெருமான காதல் வதிக்கலாமா? அது யாரு? திருமார்புல வதிக்கலாமா? தன் கணவனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அவமானத்தை அவளால் தாங்க முடியல. அதனால அந்த பெருமாள் அவ போனான். அவருடைய சாபம் வரணும் இல்லையோ அதுக்காக அவ பட்டு போனான். இந்த மாதிரி அவரை கணவனை மீறி பண்ண காரியங்கள்லாம் கிடையவே கிடையாது. தான் தான் பெரியவன்றது எந்த இடத்தையும் காமிச்சது கிடையாது. லட்சுமியுடைய சரித்திரத்தை எங்கேயுமே கிடையாது. அதுதான் ஏற்கனவே ஒரு அதாவது பிராட்டியானவள் உயர்ந்த வஸ்துக்கள்ல தான் இருப்பா, அந்த நிதி வஸ்துக்கள் இருக்க மாட்டா அப்படின்னு சில பிரமாணங்கள்லாம் இருக்குன்னு காமிச்சு படிச்சு சுவாமி தேசியனுடைய வியாக்கியானத்தை தெரிவித்தான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அது அவள் விரும்பி அங்க இருக்கக்கூடிய இடம். அதனால எல்லா வஸ்துக்களுக்கும் அதிகமா பிடிக்கக்கூடிய தாமரையில அவள் வசிக்கிறாள் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய ஏற்றத்தை சொல்றதுதான் ஆரம்பிச்சாரு. அப்படிதான் அங்க வியாக்கியானம் பண்ண சரியா சொல்லிட்டோம். அதனால இப்படி நான்காவது விஷயம் அத்வத்வம். இந்த தொந்தத்துக்கு இணையில்லாதது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த இடத்துல ஜெகன்னிதானம் துவந்துவம் இதுதான் முக்கியமான விஷயம். ஜெகன்னிதானம்னாக்க ரெண்டு பேரும் ஜெகத்துக்கு காரணம்னு யாரும் பட்டரே சாதிச்சிருக்க. இதுல எங்கேயாவது பெருமாள் தான் முக்கியமான காரணம், பிராட்டி முக்கியம் இல்லை அமுக்கியம் ரெண்டாவது பட்சம் அப்படின்னு தெரியுதோ இல்லை. தொந்தோன்னு சாதிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் சமமாகவே சாதிக்கிறேன் யாரு? பட்டர். அதனால இந்த இடத்துல பெருமாள் ஏற்றம் பிராட்டி குறைச்சால் பெருமாளுடைய குணங்களுக்கு கீழ்பட்டது இவருடைய குணங்கள் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அதனால இது பார்த்தா பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தும் உண்டு, ஜெகன் நியந்திருத்தும், ஜெகத்தை நியமிக்கிறது அதுவும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் ஒரு ஏற்கனவே சுத்தி எடுத்துறது இல்லையா? அப்போ அதுதான் எங்கேயும் ஈசானோ பூத பவ்யசன்னு ஒரு சுத்தி இருக்கு. அது ஈசானோ பூத பவ்யசன்னா முக்காலத்திய பொருள் ஆள்பவன் எம்பெருமானு இருக்கு. அதேதான் ஈஸ்வரிக்கும் சார் ஈசானோ பூத பவ்யச அப்படின்னு ஒரு சுத்தி சொல்லச்சே பிராட்டிக்கு விஷயமா ஈஸ்வரிக்கும் சர்வபூதான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஜெகத்காரணத்தும் பிராட்டிக்கும் உண்டு, நியமிக்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு. அப்படி இன்னொரு சுத்தி சொல்றது ஆனிதாவாதம் சொதையா சதேகம் அப்படின்னு. அதனால சொதா அப்படின்னு சொன்னா அது பிராட்டியை குறிக்கிறது. இந்த சேஷ்டியம் ஸ்ரீபாஷத்துல ரெண்டாவது விதத்துல பிராணானுத்வாதிகரம்னு ஒரு அதிகாரம், அதாவது நான்காவது பாதத்துல வருது. ரெண்டாவது நான்காவது பாதத்துல முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது பிராணனுக்கு உற்பத்தி உண்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவராசிகள்லாம் ஜீவராசிகள்னா இந்த எல்லா உயிருள்ள வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே, அதாவது
புழிப்பூ, துடு, பூச்சி, மனுஷன் எல்லாத்தையும் சொல்றதில்லை. இவர்கள் எல்லாருக்கும் வாழ்வதற்கு காரணமா இருக்கிறதுன்னா பிராணன். அந்த முக்கிய பிராணன் அதுக்கு உற்பத்தி ஒன்று சித்தாந்தம். அது எதுக்கு அந்த பிராணனுக்கு உற்பத்தி ஒன்று சித்தாந்தம். இதுக்கு உற்பத்தி கிடையாது, இது நித்தியம். உலகம் எல்லாம் அழிஞ்சு போனா கூட இந்த முக்கிய பிராணம் மட்டும் பழையகாட்டு தனித்து இருக்கு. ஆகவே இது நித்தியம், இதுதான் ஜெகத்துக்கு காரணமாகுது அப்படின்னு ஆனிதாபாதம் சொதையாததைகள் சொல்லி எடுத்துட்டு பூர்வபக்ஷி சொல்றான். ஆனா சுவாமி பாஷ்யக்காரர் இந்த பூர்வபக்ஷத்தை மறுத்து மேற்கொண்ட பாஷ்யத்துல சித்தாந்தத்தை அருள் செய்கிறார். என்ன சொல்ற, முக்கிய பிராணன். முக்கிய பிராணம்னா இப்ப நம்ம எல்லாம் மூச்சு விட்டு இருக்குமே, இதுதான் முக்கிய பிராணன். இது இல்லைன்னா நம்ம ஜீவிக்க மாட்டோம் இல்லையா? இந்த பிராணன் வந்து உண்டாருதுன்னு சொல்றான். பிராணனுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்றோம். பூர்வபக்ஷி கிடையாது அப்படின்னு சொல்றான். ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த பிராணன் புதுசா வரல, அந்த பழைய காத்து சூக்ஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அது இல்லைன்னு சொல்றோம். அதான் இதுக்கு உற்பத்தி உண்டு, இது இந்த பிராணன் வந்து ஜெகத்துக்கெல்லாம் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த ஆனிதவாதத்துக்கு சேர்த்து, ஆனிதம்னா என்ன அப்படின்னா ஜீவாத்மாவோட சரீரத்துல இருக்கக்கூடிய பிராணவாயு அப்படின்னு அது சொல்லல. அந்த இடத்துல பரமாத்மா ஜீவாத்மாவோட கூட இருக்கிறது யாரு? பரமாத்மா தான். அந்த இடத்துல முக்கிய பிராணன் இல்லை. அந்த ஆணித்து பார்த்ததுனால ஜீவனோட கூட பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்படி பழைய காலத்துல இருக்கிற ஸ்வதையா அப்படின்னு சொல்லுது. ஸ்வதையான்னு சொன்னால பிராட். ஆக ஜீவனோட கூட ஜீவனுடைய சரீரத்துல பகவான் பிராட்டியோட இருக்கான். அப்படிப்பட்ட பிராட்டியோட கூடிய பெருமான் தான் அங்க ஸ்வதையான்னு சொன்னால பிராட்டி சொல்றது. ஆணியத்தின்னு சொல்றதுனால பரமாத்மாவோட ஜீவாத்மாவோட பரமாத்மா இருக்கான்னு சொல்லி, ஸ்வதையான்னு சொன்னதுனால பிராட்டி சொல்லியிருக்கு. ஆனா பெருமாளும் பிராட்டி சேர்ந்துதான் வந்து இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாறா அப்படின்னு சொல்லி இங்க அதான் சிவபிரகாச்சாரம் என்ன பண்ணுறது, சொதையா அப்படின்னு சொல்றதுக்கு சொதையாயி கனேன லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் உச்சது. அதனால இங்க சொதையான்னு சொல்றதுனால லக்ஷ்மி தான், லக்ஷ்மி விஷ்ணுனால பகவான் தான் சொல்லப்படுறது. அதனால அவன் பூர்வபக்ஷி என்ன பண்றான், இது முக்கிய பிராணம் சொல்ல, இந்த முக்கிய பிராணம் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தம். ஆக இதுக்கு பல பிரமாணங்கள்லாம் கூட இருக்கு. அது அகில் புத்தக சமீபத்துல ஒரு ஸ்லோகத்தில் இருக்கிற ஏகதா ஜிதா செய்வ தைஸ்தேகி ஸ்துப்திரபாரகைஹி ஜெகதிஷ்டா வகே சாஸ்திரே சமவாவான் சர்வ காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை எடுத்துருக்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து எங்குமா விஸ்வேஷன் உபதேசம் பண்றாரு. இங்க சொல்லச்சே ஏகதாஜ விதாசைவ தைஸ்தைகி அப்திபாரகை. ஸ்துதிகள்னா சமுத்திரம் போல நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட கடல் போல பறந்து இருக்கிற சாஸ்திரங்கள்ல கரையை யார் பார்த்துருக்கா? கரை கண்ட மகான் அப்படிதான் நடக்கும். அந்த ஸ்துதி கடல் போல இருக்கிற பல ஸ்துதிகள், அந்த ஸ்துதிகளுடைய அர்த்தத்தெல்லாம் அறிந்தவர்கள் மகான்கள். அறிந்தவர்கள் நிறை கண்டவர்கள். அவர்கள் என்னையும் துவாவா சர்வகாரணம் எத்திஸ்யாவகே சாஸ்திரே துவாவா துவாவா தாவாவா சர்வகாரணம். அவன் என்ன சொல்றா, எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ச்சி பார்த்து இது பெருமாள் சொல்ற வார்த்தை, என்னையும் பிராட்டியும் ஒன்றாகவே சொல்றார். சில இடத்துல ஏகதா தனித்தனியா பிரிச்சு கூட சொல்றான். அதனால எங்களை பிரிச்சு சொல்றா, எங்களை சேர்த்தும் சொல்றா.
அதனால நாங்க எங்களுக்கு தனியா சொன்னாலும் சரி, சேர்த்து சொன்னாலும் சரி, எல்லா விதத்தையும் நாங்க 2 பேருமே சர்வ ஜெகத்துக்கு காரணம். இது யார் சொல்றார்? எம்பெருமான் விஸ்வசேனருக்கு உபதேசம் பண்றார். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அது நான் பிராட்டிக்கு ஜெகத்காரணம் இல்லைன்னு சொல்றதுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இதுதான் முக்கிய காரணம். தங்களையார் பிராட்டிக்கு ஜெகத்காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்காக இவ்வளவு நாமப்படணும். இது நாமும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வெறுமை தவிர்த்து தெரிஞ்சோன்றது இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சாஸ்திரக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த பிரதிக்கு ஒரு கொஞ்சம் கூட இருக்க போறோம், சரி பிரமாணம் சரியா இருக்கு அப்படின்னு போயிடுவா. ஆனா நம்மள கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஐந்து சமப்பட்டு இந்த பிரமாணம் தான் இருக்கு, எழுதியாயிருக்கு. அதனால பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தோடு ஏதோ தானே சொல்லல, பட்டரை சாதிச்சிருக்கார். அது தவிர பெருமாளே சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அதுல சத்தையா தேவோ தேவதம் வசுதே அப்படின்னு இன்னொரு பிரமாணத்தை நம்ம சித்தாந்தத்துல எடுத்துருக்கோம். அங்க சத்தான்ற பதமானது பிராட்டி போடுறது. அதனால தேவத்துவம் வசுதே, எம்பெருமான் தேவனாயிருக்கும் தன்மை பிராட்டியால் பெறுகிறான் அப்படின்னு. தேவத்துவம் தேவனாயிருக்கும். இப்போ பிராட்டிக்கு வர பெருமையெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால வந்ததுன்னு 4-5 பேர்ல பார்த்தோம். இப்ப இங்க சத்தையா தேவோ தேவத்துவம் அசுதே. சத்தையா பிராட்டியினாலே, தேவோ தேவோ எம்பெருமான் தேவத்துவம் தேவத்தன்மையை அசுதே பெறுகிறான் அப்படின்னு வருது. இங்க தேவோன்ற சப்தம் திமுக்கிரீடாயாம், தேவன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல விளையாடுன்னு ஒரு கிரீடை, விளையாடு அப்படின்னு. அதனால பிராட்டி சத்தையா பிராட்டினாலே தேவகா பெருமான் விளையாட்டை பெறுகிறான், விளையாட்டை செய்கிறான். எந்த விளையாடுதல் பண்றான் பெறுகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகை யாவையும் தாங்குல வாய்க்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் இப்படின்னு எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டி பண்றான், அதே ரசிக்கிறான், அதே பிரளயத்தை. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிராட்டியோட கூடு இருந்து பெறுகிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால ஜெகத் சிருஷ்டியானது எம்பெருமான் பிராட்டி இருவருமே பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, சௌ ஆவாம் சர்வகாரணம் சர்வகாரணம் அப்படின்னு அகிர்புத்தி வச்சு சொன்னார். தாவாவாம் சர்வகாரணம் அப்படின்னு ஏற்கனவே எம்பெருமான் விஸ்வேஷன் உபதேசம் பண்ற வார்த்தையில எடுத்திருக்கார். நாங்க இருவருமே எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் ஆனிதவாதம் சொலையாத தேகம், இதுவும் பிராட்டி பெருமாள் சொல்லியிருக்கு. சத்தையா தேவோ தேவத்துவம் வசுதே, இதெல்லாம் இந்த ஸ்ருதியுடைய வாக்கியத்தை நன்கா தெரிஞ்சுட்டோம்னாக்க எம்பெருமான பிராட்டின்னா சர்வ காரணம் அப்படின்றது ஏற்படுது. ஆனிதவாதம் சொதையா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சொல்றது பாவினி, அதாவது சொதா 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 அப்படின்றது சொதாத்துவம் லோகபாவனி. லோகபாவனின்னு பிராட்டி பேர். எப்படின்னாக்க அவள் உலகத்தை படைச்சு காக்கக்கூடிய தன்மையை உடையவள் பிராட்டி. அப்படிப்பட்டவள் நீயே சொதா அப்படின்னு சொல்றது. இது பராசரம் விஷ்ணுபிரான் சொல்லியிருக்கார், சுவாமி தேசிகனும் சதுரோகி பாதித்தர் சொல்லியிருக்கார், சிவபிரகாச்சாரியர் சொல்லியிருக்கார். அதை தவிர சில விஷயங்கள் சில மகான்களுடைய பேரை கேட்டிருக்க மாட்டோம். கரூர் சுவாமின்னு ஒரு சில எழுதுகிறார். அவர் ரஞ்சித் வியாக்கியானம் சொல்லியிருக்கார். அந்த சுவாமி சித்தாந்த சாரம், அந்த சுவாமியை பற்றி அதிகமா
பிரச்சாரத்துல வந்தது கிடையாது. ஆனா ரொம்ப சுப்பிரசித்த கரூர் சுவாமி. அவர் சித்தாந்த சாரம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த சித்தாந்த சாரத்துல அவர் அதை பிரமாணங்களா எடுத்து ரொம்ப யாருக்கும் மனசு புண்படாம நான் அதுல பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஜெகத்காக உண்டாகிறார். அதே மாதிரி பாஞ்சாத்த சாஸ்திரத்துல லக்ஷ்மி தந்திரத்துல 5வது ஒரு ஸ்லோகம். மகான் நாம சமாக்கியாதா விகாரா பூர்வதோ புதேஹி மகாந்தாம் அவிஷத்யேனம் பிரேதயாமி சுசிருக்ஷயா. இது பிரேரியமான ததஸ்தஸ்மாத் அகங்காரஸ்ய ஜக்ஜீவான் ஆவிஷ்யாஹம் அகங்காரம் சுஷ்டயே பிரேரயாம்யம் சபுவத்தில்லா பூர்வம் குணவியக்திகரா ததா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார். இது பிராட்டியே சொல்ற பிராட்டி வாக்குல இருந்து வந்த வாக்கு. அதனால அகம்னு போட்டுக்க. அகம்னு சொன்னால பிராட்டி சொல்றது ஆவிஷ்யாம் அகம் அப்படிதான் சாதிக்கிறார் இல்லையா. அதனால இது பிராட்டி வார்த்தை. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மகான் நாம சமாக்கியாதா மகான் பேருடைய இதுக்கு இது பிரகிருதியிலிருந்து பிறகு உண்டான வஸ்துக்கு மகான்னு பேர். அதாவது உலகத்தை சிருஷ்டிக்கணுன்ற விருப்பத்தினால பிரகிருதிய பிராட்டி தூண்டுறாங்க. அந்த பிரகிருதியை தூண்டி பிராட்டியோட தூண்ட அது மகான்ற தத்துவத்தை வியாபிக்கிறதா. விகார பூர்வதோபதேகி. அதுக்கப்புறம் அந்த அந்த மகான்ற தத்துவத்தை திருப்பி பிராட்டி அதை தூண்டுறான்னு என்ன, அதை ஊக்குவிக்கிறா. அதை நீ பண்ணி படிக்காத பையனை கிட்டக்கு போய் அவனை படிக்கிற பக்கத்துல உட்காந்து நிமிந்து வாழ்வியா. அந்த மாதிரி பிராட்டினா பிரகிருதி கிட்ட போய் நீ சிருஷ்டி பண்ணணும்னா உடனே அது மகத்தை கொடுக்கணும். மகத்துல இருந்து நம்மளுக்கு மகத்தை கூட்டினான். அது அகங்காரத்தை. அப்படிப்பட்ட அந்த அகங்காரத்துக்குள்ளேயும் நான் புகுந்தேன். அதான் பிரேரியமான அகங்காரத்தை ஜெகிவானு. அந்த அகங்காரத்தையும் அகங்காரத்தை அதுல புகுந்து அதை தூண்டி விட்டா. அந்த அகங்காரம் தான் என்னாச்சு, சத்துவ தமச 3 பொருள் ஏற்றால சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் இப்படி 3ஆக உண்டாச்சு. ஆக இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பிராட்டி அதனால ஆவிஷ்யாகம் அகங்காரம் விஷய பேரயம் சமூக திரிதாபூர்வம் குண வெத்திகரா கதா. அதனால 3 அகங்காரங்கள் உண்டாச்சு. இது பிராட்டி எல்லாத்தையும் தான் புகுந்து அதை தூண்டி ஜெகத்தை உண்டுபடியா பண்ணான்னு இது யார் சொல்றா? பிராட்டி சொல்ற வார்த்தை. இது எங்க லட்சுமி சுத்தத்துல பாஞ்சாத்த சாஸ்திரத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தை அப்படியே திருப்புகழ் நியாய சித்தாந்தத்துக்கு வியாக்கியானம் திருப்புகழ் சுவாமி எடுத்திருக்க. ஐசிங்கர் இந்துமோட் ஐசிங்கர் ரகசிய வியாக்கியானத்தை இந்த ஸ்லோகத்தை எடுத்து சாதிச்சிருக்கார். பிராட்டியானவள் எல்லாம் ஜெகத்காரணத்துக்கு இதுவார்கள். இது எங்கேயாருன்னா இவ்வளவு தூரம் இந்த கிரந்தத்தெல்லாம் பார்க்க மாட்டா. அவள் வேறு வரையா பாப்பா, அது அவளுக்கு வேண்டிய பிரமாணம் தெரிஞ்சுப்பா. இப்படிலாம் பார்த்தா இப்போ பிராட்டியே ஜெகத்கா இந்த விஷயங்கள் நமக்கு எங்க தெரியும்? யாராவது உபன்யாசம் பண்றாளா? தெரியாது. ஐசிங்கர்னா இதை எல்லாம் திருப்புகழ் சுவாமி அவருடைய கிரந்தத்தை பார்த்துருக்கார். இப்படி பல கிரந்தங்களை பார்த்து சாதிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஐசிங்கர் சாதிச்சிருக்கார். ஆக இப்ப ஏற்கனவே ஒரு சொல்லி சொன்ன ஆனிதவாத சொதா சதேகம் அப்படின்ற இதுல அந்த சொதான சப்தத்தினால லட்சுமியுடன் கூடிய நான் ஒருவனே அப்படின்னு தான் பெருமாள் கேட்டு. அதாவது எப்பெருமான பிராட்டியின் தெரிந்துதான் இந்த ஜெகத்காரணம். அதுக்கு மேல ஒரு பூர்வ ஐதிக்கம் ஒன்று சாய்கிறார். ஆரவந்தார் அருளிச்செய்த சதுஸ்லோகி வியாக்கியானத்துல பெரியவாச்சான்ல ஈஸ்வரத்திற்கான நிரீட்சணம் தான் 3வது சொல்லும்.
அந்த வியாக்கியானத்துல ஒரு ஐதீகம் காட்டிருக்க. அது என்னன்னாக்க ஏற்கனவே இந்த வியாக்கியானம் சேவிச்சிருக்கோம். இன்னமும் பிராட்டிக்கு ஜெகத்காலத்திலே அந்நியம் உண்டோ என்று நடந்திரமாலை பிள்ளானை கேட்க ஆவதன் இவ்வர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ ஆவாபியான் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாத்த உற்பாதையாக நாம் இருவரும் சேர்ந்து கர்மாக்களை செய்வோம், பிரஜனையும் இது கொள்வோம் என்றோ இருப்பது இவள் சகதம் அருள் செய்தார் சொன்னார். இப்ப நவாதிரமாள் பிள்ளான பெரிய வாச்சான் பிள்ளை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்கிற, பிராட்டிக்கு ஜெகத்காலத்துல உண்டோ அந்நியம் உண்டோ அப்படின்னு. என்ன சந்தேகம் இதுல? அவாபியான் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாவியா நாம் இருவரும் சேர்ந்து இப்படிதான் வாக்கியம் இருக்கு, நாம் இருவரும் சேர்ந்து கர்மாக்களை செய்வோம், பிரஜைகளை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு தானே இருக்கு. அது எதனால இவள் சகதர்மச்சாரியா இருக்கிறதுனால அப்படின்னு பிள்ளான் திருக்குறை பிள்ளான் இதை சாதிச்சிருக்க. அதை கொண்டுதான் எங்க பெரிய பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆக பிள்ளான்னு சொல்லி திருக்குறை பிள்ளான், இந்த திருக்குறை பிள்ளான் கிட்ட நடந்துறமால் கேட்டிருக்க. திருக்குறை பிள்ளான் யாரு அப்படின்னா பாஷிகாருடைய ரொம்ப பிரியமான சிஷ்யன். திருக்குறை பிள்ளான் தான் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சொல்லி பண்ணார். அவரும் 6000 படி பண்ணார். இப்ப இதே விஷயத்த அப்படியே நயினாராச்சான் பிள்ளை, இவரும் தென்னாச்சேரி சம்பந்தத்தை சேர்ந்தவர் தான், அவருடைய கிரந்தத்துல காண்கிறார். இப்படி ஜெகத்காரணத்தில் இவளுக்கு அண்மையம் உண்டோ என்று பிரசனம் பண்ணி என் நடாதுரமாலை குறித்து பிள்ளான் அவர்கள் செய்த வார்த்தை அனுசந்திப்பது. அதாவது இவ்வர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ ஆவாபியான் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாசு உற்பாதை சபையாக என்று பிரமாணம் சொல்லியாலே சகதர்மியான இவளுக்கு அண்மையம் உண்டு என்று அறிவிக்கிறது. ஆனா எப்படி பாருவா, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலேயே பெரிய வாச்சான் பிள்ளை இதே வியாக்கியானத்திலே எடுத்திருக்கார். அதே நயினாராச்சார் பிள்ளை அவரும் இப்படி இருக்கு. இவாள்லாம் அதாவது ஐசிங்கர் அவா கிரந்தத்தை கொண்டே அவளை கொண்டே ஆசிரியர் கொண்டவளை மறுக்கிறார். அதுதான் விசேஷம். நம்ம ஆச்சாரியர் சொன்னதையே கொண்டு பண்ணாக்கா அவளை ஏற ஆச்சாரியர்களுக்கு போயிடுவா. அவ சம்பிரதாயம் சேர்ந்த ஆச்சாரியர்களே எப்படி சொல்லியிருக்காங்க, பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தை உண்டு அப்படின்ட்டு ஜெகத்காரணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாவா அப்படின்னு இந்த ஆவாத்தியான் கர்மானி கர்த்தவியான் ஆக்கியானத்தை கொண்டு 2 பேருக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல. இப்படி பண்ணாலும் அது மேல அதிக உடல் இருக்க. ஏன்னா இப்படி பெரியவாச்சாமியும் நயராஜபடியும் இதே ஐதீகத்தை எடுத்து காட்டிருக்கா. இந்த ஐதீகத்தினால இதை யாருமே மறுக்கல. அதனால அவ மறுக்கலாலும் மறுக்கலையோ அதை பற்றி இல்லை. நாம புரிஞ்சுக்க வேண்டியது பிராட்டிக்கு ஜெகத்காரணம். இப்போ திருப்புக்கூர் சுவாமி ரத்னப்பேட்டையில என்ன சாதிச்சிருக்கார், திரும்ப சொல்லிட்டு போயிட்டோம். ரத்னப்பேட்டையில திருப்பூர் சுவாமி பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அது என்னன்னு யாராவது கேட்பாலும் அதுக்காக ஐதிங்க அவர் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறத அப்படியே இங்க தமிழ்ல எழுதி இங்க அதுக்கு எழுதி நமக்கு புரியும்படியா பண்ணிக்கிறார். அதுல என்னன்னாக்கா இப்போ அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். யாரு? ரத்னப்பேட்டைக்குன்னு ஒரு கிரந்தம். அதுல பிராட்டி விஷயமா வரைச்சே திருப்புக்கூர் சுவாமி வியாக்கியானம். அவர் ஒரு கேள்வி பூர்வபக்ஷி கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வேதமானது அச்சேதா நான் விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லி பிராட்டி விஷ்ணு பத்னியா சொல்லப்படுது. நானும் திருமண பிராட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இங்க பத்னி அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பகவானுக்கு அவ பத்னி அப்படின்னு சொன்னா பகவானுக்கு சேஷமா இருப்பாள், சேஷமா அதீனியா இருப்பாள், அவனுக்கு அடிமையா இருப்பாள் அப்படின்னு தான் அர்த்தம்.
அதாவது பத்னித்வம் அப்படின்னு சொன்ன பகவத் சேஷத்துவ ரூபம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பகவானுக்கு சேஷ பூஜையா இருக்கா அப்படின்னு சொன்னா நாமும் தான் இருக்கும், அச்சேதனமும் கூட தான் இருக்கு. அதனால அச்சேதன பொருள்களும் எம்பெருமான் சேஷமா இருப்பதுனால அவற்றையும் அப்போ எல்லாரும் அச்சேதனத்தையும் விஷ்ணு பத்தி சொல்லிட்டு போடலாங்க. ஆனா அது மாதிரி யாரும் சொல்றதில்லை. அப்படின்னு சொல்ற. அதனால விஷ்ணு பத்தி சொன்னா எம்பெருமானுக்கு சேஷமா இருக்கும் சேத்தன வஸ்து. அதாவது சேஷ சேத்தனத்துக்கு லட்சணம் சொல்லுச்சு சேத்தனத்து சதி சேஷத்துவம் அப்படின்னு இருக்கு. இப்படி இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அச்சேதனங்கள் எல்லாம் கூட விஷ்ணுவுக்கு சேஷமா இருந்தா கூட அதுக்கு அறிவு இல்லாததுனால அதை விஷ்ணு பத்தின்னு சொல்ல முடியாது. இப்போ விஷ்ணு பத்னி எம்பெருமானுக்கு சேஷ பூஜையா இருக்கா, அடிமையா இருக்கா? சரி, எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சேஷபூதங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல அச்சேதனங்களும் அடக்கம். இப்போ எம்பெருமானுக்கு இஷ்டப்பட்டதை செய்யக்கூடியவள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஞானம் வேணும் இல்லையா? எம்பெருமானுடைய கண் அசைவு பார்த்தே சில காரியங்கள் செய்வா இல்லையா? அது அச்சேதனங்கள் பண்ண முடியுமோ? அதனால அது சேஷம்தான், ஆனா அதுக்கு அறிவு இல்லாதனால அந்த சேஷத்துவத்தை வெளிப்படுத்த முடியாது. அதனால நாம கூட தான் எம்பெருமானுக்கு அடிமை பூதர்கள். நாம விஷ்ணு பத்தி நம்மள சொல்லலாமா? ஆக விஷ்ணு சேஷத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது விஷ்ணு சேஷத்துவம் சொன்னா இந்த விஷ்ணு பத்னித்துவம் அப்புறம் சேத்தன சதி என்ன விஷ்ணு சேஷத்துவம் விஷ்ணு பத்னித்துவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா அதுக்கு சொல்ற இதெல்லாம் பூர்வபட்சம். அதாவது கல்யாணம் சடங்குனால இப்போ ஒரு பெண் இருக்காள், அவளுக்கு பத்னித்துவம் எப்படி வருது அப்படி சொன்னா அந்த கல்யாணம்ன்ற சடங்கெல்லாம் பண்ணாதானே அவளுக்கு அந்த பத்னித்துவமே வரும். அதுக்கு முன்னாடி கன்னியா பொண்ணு தானே, அவளுக்கு பத்னித்துவம் இப்போ வருது. அந்த கல்யாணம்ன்ற சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு அந்த பத்னித்துவம் வரும். அதனால இப்ப அந்த அவள் பத்திரின்றது எப்ப ஏற்படுறது? இந்த சம்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இவள் மனைவி அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி பிராட்டியானவள் எம்பெருமான் பிராட்டிய கல்யாணம் பண்ணின்றதுனால அவளுக்கு விஷ்ணு பத்தினின்னு வருது. அதனால விஷ்ணு பத்னியா இருக்கிறதுனால அவள் எம்பெருமானும் சேடபூதன்னு சொல்றாரு. அது கேட்டா நாமளும் தான் சேடபூத அப்படின்னு. நமக்கு அந்த சடங்கெல்லாம் கிடையாது. அவள் அந்த விவாகம் ஆவதற்கான சடங்குகள் எல்லாம் பண்ணி எம்பெருமான் அவளை மனைவியா ஏற்றுட்டான். அதனால பத்திரித்துவம் அவளுக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன இப்ப அச்சேதங்களை கல்யாணம் பண்ணிட்டாரா இல்ல ஜீவர்களை நம்மளை யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்க? அதனால நாம நாமளை கூடதான் பத்தினியா. பூர்வபக்ஷி என்ன கேள்வி கேட்டான், பிராட்டி விஷ்ணு பத்னி எம்பெருமானுக்கு அடிமையா இருப்பதுனால அவள் விஷ்ணு பத்னின்னு பேரு அப்படின்னு சொல்லி அதுல அப்படின்னு சொன்னாக்க அச்சேதனங்கள் கூட தானே விஷ்ணு எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள் சேஷங்கள் அவரோட விஷ்ணு பத்னின்னு சொல்லாமே அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லச்சே ஆமா அதுக்கு தான் சேஷபூதர்கள். ஆனா எம்பெருமானுடைய வேண்டி அவருக்கு என்ன போகணும் வேணான்றதுலாம் அதுங்களுக்கு தெரிந்து கொள்ள சாமர்த்தியம் இல்லை, ஏன் ஞானம் இல்லை. அதனால அச்சேதனங்கள் விஷ்ணு பத்னி ஆக முடியாது. சரி, அதனால
அது சேத்தனங்கள், அது அச்சேத்தனங்கள் எம்பெருமானுக்கு சேடபூதங்கள் தான். ஆனா அதுக்கு விஷ்ணு பத்னி வராது, விஷ்ணு பத்னித்துவம் வராது. சரி, அப்புறம் ஜீவர்கள் இருக்காளே அவர்கள் கூட விஷ்ணு பத்தின்னு சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானை பத்தி தெரியும், அவர்கள் கைங்கரியம் பண்றது யோகிதை உள்ளவர்கள், அதனால அவர்கள் அறிவு உள்ளவர்கள், அதனால எம்பெருமான சேஷபூதர்கள், அவர்களை கூட விஷ்ணு பத்தின்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாதா? பத்னின்னா எப்படியா? பத்னின்னா அந்த பத்னியாவதற்கு வேண்டிய தகுதி கர்மாக்கள்லாம் அவ பண்ணிருக்கணும். அந்த பண்ணாவிட்டு தான் அவளை மனைவின்னு ஏற்றுக்க முடியும். அதனால அவள் பத்தினித்துவம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இந்த சடங்குகள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் பத்தினி ஆனதுனால விஷ்ணு பத்தினின்னு பேர் வந்தது. அதனால நாமெல்லாம் அந்த மாதிரி ஆகல, அதனால நம்ம விஷ்ணு பத்தினி சொல்ல முடியாது. இப்போ அச்சயனத்தையும் கைக்கு விட்டார், ஜீவ சமூகத்தையும் கட்டி விட்டார். அப்போ எம்பெருமான பிராட்டியும் பிராட்டி விட்டு தான் எம்பெருமானுக்கு விஷ்ணு பத்தினி அப்படின்னு ஏற்பட்டுதான் இல்லையா? ஆக இதனால இந்த இந்த பதிபத்தினி பாவம் எம்பெருமானுக்கு எப்பவும் உண்டு. அதான் சொல்ற, விவாகம் என்ற ஒரு சடங்கால் ஒரு பெண் ஒரு பொத்தனைக்கு புருஷனுக்கு பத்தினியாவது எப்பொழுது? இப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் விவாகனம். இப்ப ஆண்ன்றவர் பிறந்து 25 வருஷம் ஆகுது, ஒரு பெண் பிறந்து 20 வருஷம் ஆகுது. இப்போ பையனுக்கு 25 வயசு, பெண்ணுக்கு 20 வயசு. ஆனா இப்பதான் 2 பேரும் கல்யாணம் ஆகுது. ஆனா இப்பதான் அந்த அந்த இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பத்தினித்துவம் கிடையாது, பத்தினி ஆகிறது இல்லை. இப்பதான் கல்யாணம் ஆகுது, ஒருத்தனுக்கு 25 வயசு. அதனால அப்படி கல்யாணம் ஆனா கூட கடைசியும் சில பேர் கல்யாணம் எனக்கு உறவு வேண்டியது இல்லை, நீ ஆம்பையா இருந்தா நான் ஆம்பையா இருந்தா அப்படின்னு சொல்றான். இப்போ லோகத்துல விவாகத்தினால பத்தினித்துவம் ஏற்படுறது. இப்ப நம்ம என்ன சொன்னோம், கல்யாண சடங்கெல்லாம் பண்ணி அவ பத்தினியா இருப்பதுனால அவ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏண்டா லோகத்துல அவ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காள, நீ இப்போ எப்படி அந்த பத்திரிக்கை எப்படி நிற்கும்? அப்போ இது அனித்தியமாயிடுங்க. இப்ப இப்ப அதே மாதிரி எம்பெருமான பிராட்டிக்கும் பத்தினாக்கு அனித்தியம்னு சொல்ல வேண்டியிருமே அப்படின்னு சொல்லி இப்ப பூர்வபட்சி கேள்வி கேட்கிறான். ஒண்ணு பூர்வபட்சம், இது மட்டும் பூர்வபட்சம் தான் போயிடுது. அதுக்கு பதில் சாய்கிறார், சேஷத்துவம்னா என்ன அப்படின்னா, சேத்தனத்துவ சேஷத்துவம். சேத்தனம்னா அறிவு, அறிவு இருப்பதனால அறிவோடு கூடியவன் சேஷத்துவம் அப்படின்னு. இல்ல அப்படின்னா இந்த கல்யாணம் ஆகி அந்த விவாகத்தினால இவளுக்கு பத்னித்துவம் அப்படின்னு சொல்லல. அதாவது இன்னொரு வகையில என்ன சொல்ற, கீழே கீழே கொண்டு வந்தார். பத்னின்றது எப்போ வரும்? கல்யாணம் ஆகி அதெல்லாம் ஆனா விட்டுதானே பத்னித்துவம் வரும் அப்படின்னு பூர்வபட்சியே கேட்டான். அதுக்கப்புறம் அவனே சொல்றான், சரி அப்ப பகவான் நித்திய பத்தினி சொல்ல முடியுமா என்ன? ஏன்னா லோகத்துல கல்யாணம் பண்ணுவா டைவர்ஸ் பண்ணிடுவாரு, அதனால அதே மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் இப்ப பதில் ஆரம்பிக்கிற. இங்க பத்திரித்துவத்தை கொஞ்சம் வலுவுங்க. இந்த கன்னியாதானம் பண்ற சமயத்துல அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போற பையன் என்ன சொல்லுவான், அவளை பார்த்து அது அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு, நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த கிரகஸ்தனுக்கு உரிய கர்மாக்களை செய்யலாம், பிரஜைகளை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தர்ம பிரச்சார்த்தம் வினிமகே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறான்.
தர்ம பிரஜார்த்தம் அப்படின்னா தர்மங்களை கர்மாக்களை செய்யறதுக்காக பிரஜைகளை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கிறான். நாம இந்த கிரகஸ்தா ஆசிரமத்தில் நுழையிறோம், நாம் 2 பேரும் சேர்ந்து அந்த தர்மங்கள்லாம் அனுசரித்து நல்ல குழந்தைகளை பெறுவோம் அப்படின்னு சங்கல்பம் பண்றான். இவளும் அதுக்கு சம்மதிக்கிறான். இப்போ இந்த சங்கல்பம் இவன் பண்ற சங்கல்பத்துல இவன் சேர்ந்துருக்கா இல்லையா? அதனால இப்படி 2 பேரும் சேர்ந்து பண்ற சங்கல்பத்தினால்தான் இந்த பத்தினி தொண்டு வருது. இப்போ அவன் என்ன சொன்னா, சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறம் டைவர்ட் பண்ணிடுறாளே அப்படின்னு சொன்னா, இது நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருந்தானாக்கா இந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு மேல சொல்லுவான், சங்கல்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு அவ விதையா போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் நம்ம கையில இல்லை. ஆனா அந்த கணவனுடைய பிரீத்தியா இருக்கிற விஷயம் குறைஞ்ச வயசுல கல்யாணம் பண்றதும், அந்த கணவனுடைய அபிலாஷைகள்லாம் புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதும் ஸ்திரீகளுக்கே ஏற்பட்ட இயற்கையான தர்மம். இது கல்யாணம் வயசானி கல்யாணம் பண்ணானாக்கா அவ 2 பேருக்கும் ஒத்த மனசுலாம் வராது. இதெல்லாம் அதனால இது முடிஞ்சு போயிடும். அது சகஜம். ஆனா சங்கல்பம் யார் பண்ணிக்கிறா? பகவான். யாரு? பிராட்டி. 2 பேரும் என்ன பண்றா? இந்த சிருஷ்டியை ஜெகத் சிருஷ்டியா பண்ணி சேத்தனெல்லாம் உயிர்ப்போம் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்றது பொய் ஆகாது. அதனால அவளுடைய பத்தினித்துவம் நிச்சயமானது. இவன் பண்ற சங்கல்பம் இருக்க, இந்த சங்கல்பம் பண்ணிப்பான், ஆனா அது அப்படியே நடக்குன்றது சொல்ல முடியாது. அதான் அதனால இப்போ பூர்வபட்சி கேட்ட கேள்விக்கு இப்போ சமாதானம் வந்தது இல்லையோ. அதனால இந்த 2 பேரும் பகவான் நாம பண்ற சங்கல்பம் அது அனித்தியம், அது நிச்சயம் அப்படியே பூர்ணமாகும் சொல்ல முடியாது. அதே பகவான் பகவான் பிராட்டியும் சேர்ந்து பண்ற சங்கல்பம் இருக்க, அது சாஸ்வதமானது, நிச்சயமானது. அதனால அந்த விஷ்ணு பத்னிக்கும் அதுவும் நிச்சயமாக இருக்குது. அதனாலதான் அவாபியான் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாசு உற்பாதித்தவியாக அப்படின்னு எடுத்தாரோ. அதனால இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு இதை எடுத்து திருப்புக்குள் சுவாமி வியாக்கியானத்துல சொல்ற. அதுக்கு மேல திருப்புக்குள் சாதிக்கிறார். இப்போ ஒருத்தன் கல்யாணம் ஆகுது, ரொம்ப நாளா இருக்கான், அவன் பார்த்தான் எங்கேயும் பொண்ணு கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இவனே என்ன பண்றான், யாரு நான் இஷ்டம் ரோட்ல போறவளை கூப்பிட்டு அவளையே கூப்பிட்டு அவளை இழுத்து வச்சுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதெல்லாம் சங்கல்பம். அதனால அவன் பத்தி ஆயிடப்பட்டான். அது சங்கல்பம் மாத்திரம்னா அது வைதிக பிரகாரம் அந்த மந்திரங்களோட கூடிய சங்கல்பம் பண்ணிட்டாதான் இந்த நமக்கெல்லாம் அதெல்லாம் இதுவா இருக்கும். அப்படின்லாம் இந்த பத்தினித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கல்ப ரூபமாக பண்ணக்கூடிய கர்மாக அதனால வர்றதுதான் அந்த பத்தினித்துவம். ஆனால் நம்மளுடைய சங்கல்பமானது சாஸ்வதமாக கிடையாது. அதுல கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும். அது நம்மளுடைய கர்மானுகமாக ஏற்படுகிறது. ஆனா எம்பெருமான பிராட்டியும் சேர்ந்து பண்ண சங்கல்பத்துல எந்த வித மாறுதலும் இருக்காது. அது சாஸ்வதமானது, நிச்சயமானது. அதனால அந்த பத்தினித்துவம் எம்பெருமானுக்கு பிராட்டிக்கும் எம்பெருமானுடைய பத்தினித்துவம் அதான் பிராட்டி எம்பெருமானுடைய பத்தினி அப்படின்ற தன்மை இருக்க, அது நிரந்தரமானது, அது எவ்விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு இந்த பத்தினி சொத்து சாதித்தார். இந்த ஜெகத்காரணத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமானுக்கு பத்தினித்துவம் நிலைக்குமா நிலைக்காதான்றதை கொண்டு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கா. அதனால அதனால இந்த புருஷன் பத்தி 2 பேரும் சேர்ந்து காரியங்கள்ல புருஷனுக்கு போலவே பத்தினிக்கும் துல்லியமான கருத்துவம் உண்டு அப்படின்னு பூர்வ மீமாம்சத்திலேயே ஜெய்மினி சூத்திர பாஷ்யத்துல சபர சுவாமி நன்னா சாதிச்சிருக்கான்றதா திருப்பூர் சுவாமி சாதிச்சிருக்கார். அது அவர் மட்டும் இல்ல, பரகால சுவாமி சாதிச்சிருக்கார். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதிருக்கார். ஆக
பெரியவாச்சன் பிள்ளை என்ன, மயிலாச்சன் பிள்ளை என்ன, இவெல்லாம் காட்சி ஐதீகம் காமிச்சாலே இந்த ஐதீகம் ஒன்னே போறோம் பிராட்டிக்கு ஜெகத்காரணம் உண்டு அப்படின்றத தெரிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு புரியல, நிறைய விஷயங்கள் இருக்குதா. அதுக்கு மேல திருப்புகழ் சுவாமி விஷயத்தையே இன்னும் மேல சாய்க்கிறார். அதாவது ஆவாபியான் கர்மாணி ஆசிதவ்யானி அப்படின்னு ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை கொண்டே பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்றது ரொம்ப விவரிச்சு சொல்ற. அந்த விவரிச்சு எழுதியிருக்கிறத எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாய்கிறார். அதாவது அகில் புத்திர சங்கீத, லட்சுமி சந்திரம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல பிராட்டியுடைய பெருமையானது ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவாமி தேசின் நியாய சித்தாந்தத்தை சாதிச்சிருக்காரு. இப்போ கீழே கேட்ட கேள்விலாம் இருக்க, அதெல்லாம் ரொம்ப வீணானது. பிராட்டி விஷயத்துல சந்தேகப்பட்டு எத்தனையோ கேள்விகள்லாம் கேட்கிறாரு, எத்தனையோ சித்தாந்தங்கள் சொல்றாரு, அதெல்லாம் வீண். என்ன அது எப்படி வீண் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க அகிர்புத்திர இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு வியாக்கியானத்தை சேவிச்சா தெரியும். தாவிமா வேகதைக மோக்ஷோ வேத்ய வேதபாவதः பிரதக்வேன சுசாஸ்திரேஷு ஜெகத்யேது தயோதிதோ நைவ சக்தியா வினா கச்சித் சக்திமானஸ்ய காரணம் தத் சக்திமதஸ்கத்திः வினா காப்பி அவதிஷ்டதே தத் கௌரவமாசித்ய தந்திர வேதாந்த பாரகைः ஜெகத்யேதுயா தேவாவை ஏகைகாவிம தரிசித்தோ அப்படின்னு. அதாவது அதான் கீழே சொல்லியிருக்கோம். பெருமாள் சாதிச்சிருக்கார், எங்களை சேர்த்து மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, எங்களை பிரித்து சொல்லியிருக்கா. ஆக நாங்கள் 2 பேரும் இந்த ஜெகத்காரணத்துக்கு காரணபூதர்கள் அப்படின்னு கீழே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இங்க சொல்ற. இந்த பிராட்டி பெருமாள் 2 பேரையும் சேர்த்து ஜெகத்காரண புத்தர் சொல்றார். காரணம் அதாவது காரணம் ஒத்தர், மற்றொரு பேதகர், அதாவது பேத்தியர் பேதகர் சொல்றார். பேத்திய பேதக பாவதகான்னு சொல்றார். அதாவது எம்பெருமான மற்ற தேவதைகளை விட வித்தியாசப்படுத்தி அதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா பிராட்டி. இந்த எம்பெருமான் மற்ற தேவதைகளை விட வேறானவர். எதனால? பிராட்டி அவருக்கு பத்னியா இருப்பதனாலே அப்படின்னு வேறுபடுத்தி காண்கிறார். யாரு? பிராட்டி. அதான் தேசிய பேதகர். இவனை இன்னொருத்தருக்கு வேறுபடுத்தி காமிக்கணும். அப்போ காமிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு சொன்னா அவ பிராட்டி அந்த சாமித்த இருக்க. அவ இருந்து என்ன பண்றா? எம்பெருமான் மற்ற தேவதைகளை காட்டிலும் பிராட்டியுடைய சம்பந்தம் கொண்டுதான் எம்பெருமான் மற்ற தேவதை. இப்போ இதுல இருந்து அவன் தான் பரதேவதைன்னு தெரியுது இல்லையா? ஆக பிராட்டி இந்த சம்பந்தத்தினால விலட்சணமாயிருப்பவர் எம்பெருமான். ஆக பிராட்டியும் பெருமாளும் இந்த சாஸ்திரங்களெல்லாம் ஒன்றுபடுத்தி சொல்றான். அப்படிப்பட்ட இந்த அவன் தான், அதாவது சிவபதியான நாராயணன் சொல்றான். அதனால பிராட்டினால்தான் இப்படி வருது. ஆகவே இவள் யாவர்த்திகை உலகிலும் யாவரும். அப்புறம் இப்படி வேறுபடுத்தி காமிக்கிறாளே அவன் தர்மமாய், அதாவது தர்மதர்மி பாவம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தர்மிய வேறுபடுத்தி காமிக்கிறது தர்மங்கள். இது வியாவர்த்தகம் சொல்லுவார். அதான் வியாவர்த்தகம்
யாவர்த்தியம் அப்படின்னு ரெண்டு வஸ்துக்கள். அதனால கர்ம கர்மி ரெண்டையும் இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சொல்லாலேயே இந்த சூரியனை விட்டு பிரியாம அவனுக்கு வியாவர்த்தகமா இருக்கு சந்திரன் இல்லையோ, சந்திரன் நட்சத்திரம். இப்போ சந்திரன் நட்சத்திரத்துல காட்டிலும் வேறுபட்டவன் யாரு? சூரியன் அப்படின்னு ஏற்படுது இல்லையா? அந்த எதனால? அந்த பிரபையினால. அந்த பிரபையினால சூரியனானவன் வேறுபட்டவன். எதை காட்டிலும்? சந்திரன் நட்சத்திரங்களை காட்டிலும் வேறுபட்டவன். எது காமிக்கிறது? அந்த பிரப ஒளி. அதே மாதிரி பிராட்டி பிரபையை போல இருக்கா எம்பெருமான் சூரியன். ஆக சூரியனை இதர வஸ்துக்களை இருந்து விலட்சணமாக காட்டக்கூடிய இதான் தர்ம தர்மி பாவம். அதனால இதே மாதிரி எம்பெருமான பிராட்டியும் இப்போ அந்த சூரியனிலிருந்து பிரகாசத்தை எடுக்க முடியுமோ? எடுக்க முடியாது. அதான் அப்பிரத்யக்ஷ சித்தம். ஆக அப்பிரத்யக்ஷ சித்தமா இருப்பதனால பிரிக்க முடியாது. அந்த அப்பிரத்யக்ஷ சித்த விசேஷமா இருப்பதனால பிராட்டி எம்பெருமானும் பிரிக்க முடியாதவர்கள். அதான் அதுதான் இங்க தாவிமா வேக தெய்வோக்கும் பேத்த பேதக பாகான்னு இங்க தாய்த்த. அதுக்கு மேல சரி, இப்படி பிரிக்க முடியாத இருக்கக்கூடிய பிராட்டி அவள் தான் மற்ற தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் உயர்ந்தவன், அவன் தான் பரதேவதைன்னு காமிக்கிறான். 14:40 சரி, இதுக்கு மேற்கொண்டு அவன் ரெண்டு பேரும் தனியா பிரிச்சு சொல்றான். அது காரணத்தையும் சொல்ற. அது அடுத்த வாரம் நாளைக்கு இருக்க ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். கல்யாணம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தே நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த வசிஷ்டி நாராயணர் மகாதேசாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சுமதியோ பாதுகாதேவி நாராயண. ஸ்ரீமதே வசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேசாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசாய நம.